ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து 2 பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை அதானுங்க. நம்ம சிந்தாமணிக்கு அதாவது ரேஷன் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாம் டோக்கன் கொடுத்து எல்லாம் 3000 பணமும் கொடுத்து வேட்டி சேலை சர்க்கரை அரிசி பருப்பு இந்த மாதிரி தரதா சொல்லி எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து திட்டத்தட்ட போகணுன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நாங்கள் ரேஷன் கடைக்கு போகணுங்க. இன்றைக்கி ரேஷன் கடைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிட்டு நாங்கள் ரேஷன் கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். அப்போது வழியில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே காத்தார பார்த்துக்கிட்டு மாடெல்லாம் கட்டியிருந்ததுங்க, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டே இப்படியே போயிட்டுருந்தாங்க. எப்பயுமே எங்களுக்கு ரேஷன் கடைனாவே எப்பயுமே கொஞ்சம் தூரமாக அங்கே நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது, வண்டி இல்லை. வண்டி இல்லாதனால நாங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்குறோம். கூடவே எங்கள் நாய் கொம்பனும் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டோரை லாக் பண்ணுறேன். அப்போது லாக் பண்ண முட்டிட்டு ஓடியாந்துட்டான். எங்கள் கூட ஒன்றாவே அவனும் வர ஆரம்பிச்சிட்டான். நான் எங்கள் நாய் கொம்பன் அப்புறம் நாங்களாம் 3 பேருமே போய்கிட்டு இருக்கும்போது எங்களோடு சேர்ந்து எங்கள் ஊர்க்காரங்க ஒரு 2 பேர் அவங்களும் நாங்களும் ரேஷன் கடைக்கு தான் போகிறோன்னு சொல்லி எங்கள் கூட பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி எப்படியும் மெல்லமாக போகலான்னு சொல்லி அப்படியே கெட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பக்கத்தில் நெருங்கி பார்த்தா இங்கேருந்து நாங்கள் எங்கே ரோட்டில் நிற்கிறோங்க. அவ்வளோ க்யூ லைனு. வெயிலுன்னா வெயில், சரியான வெயிலுங்க. எப்படியோ பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கி தானே ஆகணும்னு சொல்லி பொறுமையாக வெயிட் பண்ணி நாங்கள் பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மொல்லமாக வீடு சேர்ந்துட்டோங்க. உங்கள் ஊரில் நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.